சார் அப்படியே ஸ்கிரீன் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ஆல். 6th மேக்ஸ் டேம் 2 பருவம் 2 சாப்டர் 4 இயல் 4 ஜியோமெட்ரி வடிவியல். ஓகேவா? சரி, இப்ப இதுல போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு அப்படியே ரீகால் பண்ணிட்டு நம்ம இப்படி புதுசா ஆரம்பிக்கலாம். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது ட்ரையாங்கிள்னா என்ன, ஓகேவா, முக்கோணம்னா என்ன, எப்படி இருக்கும், ஓகேவா, அதனுடைய என்னென்ன முக்கோணத்துல எத்தனை சைடு இருக்கும், எத்தனை ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதுதான் முக்கோணம் இல்லையா. இப்ப இதுல என்ன இருக்கும், ஏ பி சி, இது ஒரு முக்கோணம். இப்ப இதுல வந்து 3 சைடு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 3 சைட்ஸ், ஏபி பிசி ஏசி அப்படிங்கிறது சைட்ஸ் இருக்கும். அடுத்தது கோணம் எத்தனை இருக்கும், 3 இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. உச்சிகளும் 3 இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம் இல்லையா போன கிளாஸ்ல உள்ளது. ஓகே, இப்ப அடுத்தது என்ன சொன்னோம், பக்கத்தை பொறுத்து முக்கோணத்தை எத்தனை வகைகளா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். சைட்ஸை பொறுத்து 3 சைட்ஸா பிரிக்கலாம். ஓகேவா, முக்கோணத்தை அதே மாதிரி 3 ஆங்கிளாவும் பிரிக்கலாம். ஓகேவா, 3 ஆங்கிள், 3 சைட்ஸ்னா பக்கங்கள், ஆங்கிள்ஸ்னா கோணங்கள். 3 கோணமா பிரிக்கும் போது என்னென்ன வரும், ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஆங்கிள் பிரிக்கும் போது என்ன வரும், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். ஓகேவா, இது என்னது, சமபக்கம், இரு சமபக்கம், அசமபக்கம். ஆங்கிள் என்ன வரும், அக்யூட் ஆங்கிள் என்ன, குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. பார்த்துட்டு எக்ஸசைஸ் கணக்கெல்லாம் நம்ம ஆரம்பிச்சோம். அதை எக்ஸசைஸ் கணக்கை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த டெஃபினிஷனை பொறுத்து தான் நமக்கு அந்த எக்ஸசைஸ் கணக்கு வரும். புக்ல சம் பார்த்துட்டு வருவோம். இங்கிலீஷ் மீடியம். இதுல வந்து நம்ம 3 சம் போட்டோம். ஓகேவா, இதுல 4.1ல எக்ஸசைஸ்ல 3 சம் போட்டாச்சு. ஓகே, இப்ப அடுத்தது 4வது சம்ல இருந்து போட போறோம். அதாவது கிளாசிஃபை த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் அஸ் ஸ்கேலின், ஐசோசெலஸ் ஆர் ஈக்குலேட்டர். எது அந்த அளவு பொறுத்து என்ன பண்ணும், பேஸ்டா சைஸ்ல கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் அளவு கொடுத்துருக்காங்க. இந்த அளவு வச்சு என்னென்ன ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா, சரி. இப்போ நம்ம தனித்தனியாவே படம் போட்டு நான் அப்படியே போர்ட்லயே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஹெட்டிங் மட்டும் புக்ல பார்த்துட்டு போயிடலாம். தமிழ் மீடியம் 4.1ல 4th சம். ஓகேவா, கணக்குல என்ன கொடுத்துருக்கு, பக்கங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களை அமைக்க. முக்கோணங்களை அசம பக்கம் அல்லது இருசம பக்கம் அல்லது சமபக்க முக்கோணம் என வகைப்படுத்துக. ஓகேவா, இதுல உள்ள அளவு வச்சு வகைப்படுத்த சொல்றாங்க. போலாமா, சரி. நம்ம இப்படியே ஒவ்வொரு அளவா போட்டு அப்படியே போர்ட்ல என்ன என்ன முக்கோணம் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, 4.1ல 4th சம். இதுல புக்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி படம் வரைஞ்சு அப்படியே உங்களுக்கு போட்டுருங்க. ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துருக்கு. ஓகேவா, சரி. இது அளவு தான் முக்கியம். நம்ம அளவு பொறுத்து முக்கோணம் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் நம்ம உள்ள வெளியில உள்ள அளவு தான் என்னங்கிறது பார்க்கணும். ஓகே, இப்ப இதுல என்ன அளவு கொடுத்துருக்குன்னா 2 சென்டிமீட்டர், இங்கேயும் 2 சென்டிமீட்டர், இங்கேயும் 2 சென்டிமீட்டர். தமிழ்ல சென்டிமீட்டர் அப்படிங்கறத எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, எல்லாமே என்னன்னு கொடுத்துருக்கு, 2 2 அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இது என்ன முக்கோணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, சரி. இப்ப நான் வந்து என்ன பண்ணோம், முக்கோணத்தை 3 வகையா அந்த பிரிக்கும் போது என்ன சொல்லியிருக்கோம், 3 பக்க அளவுகளும் சமமாக இருந்தால், 3 பக்க அளவுகள் பக்கத்தை பொறுத்து பிரிக்கும் போது என்ன சொன்னோம், 3 பக்கம் சமமாக இருந்தால் அது என்னது, சம பக்க முக்கோணம், ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படிங்கறத சொன்னோம் இல்லையா. சரி, இப்ப அது அப்படியே இதுக்கு கீழே ஆன்சர் எழுதிட வேண்டியதான். என்னது இது, ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், EQILATERAL, ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா, சரி. என்னது, சமபக்க முக்கோணம். ஓகே, 3 பக்கமும் ஒன்னா வந்தா சமபக்க முக்கோணம் எழுதியாச்சா. சரி, அடுத்தது இதை நோட் பண்ண வேண்டாம், நான் ஃபுல்லா முடிச்சிடறேன். அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நேரம் எழுதுங்க, சாய்வுல சமபக்க முக்கோணம்.
ஓகே, அடுத்தது இதுலயே படம் போட்டுருவோமா? ஓகே, அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். என்ன கொடுத்துருக்காங்க? படம் எப்படி கொடுத்துருக்கோ அதை போய் பார்த்துக்கோ. இது கொஞ்சம் நேரம் போட்டு. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது 3 வெவ்வேறு அளவு இல்லையா? என்னென்ன அளவு? 3 சென்டிமீட்டர். இது என்ன கொடுத்துருக்காங்க? 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அளவு தான் முக்கியம். நம்ம அளவு பொறுத்து தான் நம்ம என்ன செய்யணும்? பெயர் போடணும். ஓகேவா? சரி, புக்லயே அளவு பார்த்துட்டு வந்துருவோம். இது என்ன கொடுத்துருக்கு? அதுல வந்து ஒன்னு 2.5 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு 2.5, இதுல என்னது 3.9. அப்ப அந்த அளவு வச்சு நம்ம என்ன என்ன முக்கோணம் அப்படிங்கறது சொல்லணும். ஓகே, சொல்லலாமா? சரி, இது வந்து என்னது 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 3.9, இது 2.5. இது வந்து சென்டிமீட்டர், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? நீங்க தமிழ்ல எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேமி அப்படின்னு இது மாதிரி சிஎம்னு போடுற மாதிரி என்ன பண்ணோம்? சேமின்னு போட வேண்டியதான். இடம் இல்லைன்னா கீழே எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, 2.5 இதுதான் 9, இது 5. சரி, இப்ப அளவு வெவ்வேறா இருக்கா, ஒன்னா இருக்கா? 3 அளவும் பாருங்க. இங்க 2.5, 3.9, 3 3 வெவ்வேறா இருக்கு. 3 ஒரே அளவா இருந்தா அது பேர் என்ன? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம் சொன்னோம். 3 வெவ்வேறா இருந்தா அந்த முக்கோணத்துக்கு நம்ம என்ன பெயர் சொன்னோம்? ஸ்கேலின் ட்ரையாங்கிள். SCALENE. ஓகேவா? ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? 3 பக்கமும் வெவ்வேறா இருந்ததுன்னா அந்த பேர் என்ன? ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளும் சேர்த்து எழுதிங்க. என்னது? அசம பக்க முக்கோணம். ஃபுல்லாவே எழுதிட்டேன். முன்னாடி என்ன சுருக்கமாவும் நீங்க எழுதலாம். சுருக்கமா வேறு முக்கோணத்துக்கு பதிலா இப்படி கூட போட்டுக்கலாம். அசம பக்க முக்கோணம் அப்படிங்கறத எழுதிக்கலாம். ஃபுல்லா எழுதிட்ட, பரவாயில்ல, எழுதி. ஓகேவா? சரி, இது ரெண்டும். இப்ப ஒண்ணு சொல்லிடுறேன். இதுலயே சென்டரா ஒண்ணு போட்டுடலாம். மூணுத்தையும் போட்டா நீங்க படம் போட வேணாம். நீங்க நோட் பண்ணும்போது படம் புக்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணா போறோம்? ஆன்சர் மட்டும் நோட் பண்ணா போறோம். ஓகேவா? சென்டரா ஒண்ணு போட்டுறேன். மூணாவது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, எப்படி கொடுத்துருக்காங்க படம்? கொஞ்சம் சாயல்ல இருக்கு படம். ஓகேவா? சரி, இதுல வந்து 5.7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இதுல வந்து 3.2 கொடுத்துருக்கு. இதுல வந்து 3.2. பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எது எது என்னென்ன ஆங்கிள் இருக்கு, என்னென்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இப்ப இதுல என்ன இருக்கு? இதுல 3.2 இருக்கு, இதுல 3.2 இருக்கு, இதுல 5.7 இருக்கு. அப்ப எத்தனை அளவு ஒன்னா இருக்கு? 2 அளவு ஒன்னா இருக்கு. ஓகேவா? இதுல என்ன இருக்கு? 2 அளவு ஒன்னா இருக்கு. அப்ப அதுக்கு பேர் என்ன? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இரு சமபக்க முக்கோணம். ஓகேவா? சரி, ஐசோசெலஸ். ஓகேவா? சரிதா ஸ்பெல்லிங்? ஓகே, கொஞ்சம் பெருசா எழுதுறேன். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, என்னது? இரு சமபக்க. இங்க வந்து சமபக்க, இது அசமபக்க. இது என்னது? இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம். ஓகேவா? சம பக்க முக்கோணம். முக்கோணங்கிறதுக்கு பதிலா நான் சுருக்கி எழுதிருக்கேன். ஓகேவா? சரி, இது ஆன்சர் மட்டும் ஒண்ணுன்னு போட்டு ஆன்சர் மட்டும் நோட் பண்ணீங்க. தயவு செஞ்சு படம் போட வேணாம், படம் புக்ல இருக்கு. எக்ஸசைஸ் 4.1 போட்டு 4ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் போட்டு இதுக்குள்ள ஆன்சர் மட்டும் எழுதிங்க. நீங்க புக்ல எழுதுனா என்ன பண்ணும்? புக்ல எழுதுனா பென்சிலால எழுதுங்க. ஓகேவா? ஒரு எஸ் தான் சிலஸ். அப்படியே நோட் பண்ணீங்க.
மூணுத்தையும் நோட் பண்ணீங்க, ஆன்சர் மட்டும் நோட் பண்ணீங்க. சரி, போட்டாச்சா? ஒன்னே இருக்கு இதுல, அதையும் போட்டுருமா? ஆன்சர் மட்டும் தானே எழுதிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இதுல வந்து நான் ஃபோர்த் சப்டிவிஷன் ஒன்னு இருக்கு, அதை போடுவோம். ஓகேவா? எப்போதுமே புக்ல எழுதும்போது பென்சில் தான் நோண்டணும். நிறைய தடவை நான் அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா பேனாவில போட்டு அசிங்கம் பண்ணீங்க. நீங்க புக்கை எடுத்து என்ன பண்ணுவோம், எக்ஸாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், பேனாவில போட்டு அழுத்தி எழுத்தி போட்டிருந்தீங்கன்னா. அதனால பென்சிலால போட்டுங்க, நோட்ல அழகா நோட்ல எழுதிங்க. ஓகேவா? இதுல ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும், இது கொஞ்சம் நீட் மாதிரி இருக்கும். இது வந்து 4 சென்டிமீட்டர், இது வந்து 3 சென்டிமீட்டர், இது வந்து 2.2 சென்டிமீட்டர். ஓகேவா? சரி, இப்ப இது என்ன கொடுத்துருக்காங்க? இதுவும் என்ன இருக்கு, வெவ்வேறு அளவு ஒன்னா இருக்கு. மூணு சைடு, மூணு பக்க அளவுகளும் எப்படி இருக்கு? இங்க வந்து 2.2 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 3. மூணு பக்க அளவுகளும் வெவ்வேறு இருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்ன? ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அசம பக்க கோணம். ஓகே, அவ்வளவுதான். இதை அப்படியே எழுதிங்க. இந்த ஒன்னோட அந்த ஃபோர்த் சப்டிவிஷன் ஓவர். ஃபோர்த் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன் 4 தான் கொடுத்துருக்காங்க. 4த்துக்கும் நம்ம என்ன எழுதியாச்சு? ஆன்சர் எழுதியாச்சு. ஓகேவா? இதை எழுதிட்டு சொல்லுங்க, அடுத்தது போ. இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த பக்க அளவுகள்லாம் என்ன எப்படி இருந்தா என்ன முக்கோணம் அப்படிங்கிறது ஓரளவு தரவாயிருக்கும் இல்லையா? 3 பக்க அளவுகளும் ஒன்னா இருந்தா அது சம பக்க முக்கோணம், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஏதாவது ஒரு முக்கோணத்துல ஏதாவது 2 பக்கம் சமமா இருந்தா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இரு சம பக்க முக்கோணம். 3 அளவு இந்த மாதிரி வெவ்வேறு இருந்ததுன்னா அது என்னது? அசம பக்க முக்கோணம், ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஓகேவா? சரி, இது ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் புக்ல ஹெட்டிங் பார்த்துட்டு வருவோம். ஓகே, அஞ்சாவது, கோணங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களை குறுங்கோணம் அல்லது செங்கோணம் அல்லது விரிகோண முக்கோணம் என வகைப்படுத்துக. அதாவது இது வந்து முன்னாடி கண்டு பார்த்தது பக்க அளவுகள், இப்ப கண்டுபிடிக்கிறது எல்லாமே கோண அளவுகள். ஓகேவா? சரி, அப்ப என்ன எப்படி இருந்த எந்த கோணம் எப்படி இருந்தா அது குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம் சொல்லலாம் அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, இங்கிலீஷ் மீடியம் ஹெட்டிங் மட்டும் பார்த்துட்டு நம்ம அங்க போர்டில் போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். Classify the given triangle based on his angles as acute angled, right angled, obtuse angle. ஓகேவா? நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேவா? என்ன பார்த்துருக்கோம்? கோணம் வந்து அது என்னங்கிறது சொல்லிடுறேன், அப்புறம் இந்த சமக்கு வருவோம். அப்பதான் உங்களுக்கு கோணம் வந்து லெஸ் தென் 90 டிகிரி, அதாவது லெஸ் தென் 90 டிகிரியா இருந்தா, இப்ப உதாரணத்துக்கு 36, 46 இல்லைன்னா 52, ஏதாவது ஒரு டிகிரி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் என்னது? 90 விட கம்மியான அளவுகள். இந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு பேர் என்ன? அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்ங்கிறது என்னது? குறுங்கோணம். இதே வெறும் 90 டிகிரி அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்னது? ரைட் ஆங்கிள், செங்கோணம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இதே கிரேட்டர் தென் 90 டிகிரி, அதாவது கிரேட்டர் தான 90க்கு மேல 112 டிகிரி, 125 டிகிரி இப்படிலாம் இருக்கு. இது எல்லாமே என்னது? 90க்கு விட மேல இருக்கு இல்லையா? அதிகமா இருக்கு, 90 விட அதிகமா இருக்கு. இந்த மாதிரி வந்தா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ரைட் ஆங்கிள், இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? இது எல்லாமே நம்ம
ஒரு சிமுலேஷன் வச்சே நான் உங்களுக்கு செக் பண்ணி சொன்னேன் இல்லையா? இப்ப இதை வச்சு என்ன பண்ண போறோம்? இந்த சம்லாம் போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அங்க என்ன படம் கொடுத்துருக்கோ அதை போட்டுட்டு அதுக்குள்ளதை நம்ம போடணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஆங்கிள் தான் முக்கியம். ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அதுதான் நம்ம பார்க்கணும். 60 60 டிகிரி கொஞ்சம் பெருசாவே போட்டுப்போம். அப்பதான் வந்து ஆங்கிள் உள்ள போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இல்லைன்னா சின்னதா போட்டீங்கன்னா உள்ள வந்து இப்போ என்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கறது தெரியாம போயிடும். இப்ப வந்து 60, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 65, இந்த சைடு 55. ஓகேவா? சரி, இப்ப 3 அளவு கொடுத்துருக்கு. இப்ப இந்த 3 அளவுல ஆங்கிளை பொறுத்து நம்ம என்னன்னு சொல்லணும்? அக்யூட் ஆங்கிளா அப்டியூஸா என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லணும் இல்லையா? சரி, இப்ப இதுல என்னென்ன இருக்கு? உள்ள அளவு பார்ப்போமா? இதுல வந்து 60 இருக்கு, இதுல 65 இருக்கு, இதுல 55 இருக்கு. தனித்தனியா பாருங்க. இது வந்து என்னது? 60ங்கிறது என்ன? லெஸ் தென் 90 டிகிரியா? 90 விட கம்மியா இருக்கு 60ங்கிறது. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? 65 இருக்கு. 65 என்னது? 90 விட கம்மியான உள்ள அளவா? அடுத்தது என்ன இருக்கு? 55. இதுவும் 90 விட அது குறைச்சதான் இல்லையா? அப்ப 90 விட மூணுமே என்னது? 90 விட கம்மியா உள்ளது. லெஸ் தென் 90 டிகிரினா 90 விட கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப 90 விட கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா இது என்ன ஆங்கிள் தான்? அது அக்யூட் ஆங்கிள். என்ன ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இல்ல வெறும் அக்யூட் ஆங்கிள்னு எழுதினாலே போதும். ஓகேவா? சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகேவா? இது என்னன்னு தெரியறதெல்லாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, புரிஞ்சுட்டா போதும். இது எல்லாமே இதுல உள்ள அளவு எல்லாமே 90 விட கம்மியான அளவு. ஓகேவா? லெஸ் தென் 90 டிகிரியா இருக்கிறதுனால இது என்னது? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், குறுங்கோணம். குறுங்கோணம் இது. ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போலாமா? ரெண்டத்தையும் சேர்த்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இதுல வந்து இது போட்டாலே 90 டிகிரி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போட்டா ஸ்ட்ரைட் லைனா போட்டு இந்த மாதிரி போட்டாலே கொஞ்சம் ஆங்கிள் கொடுக்கலனாலும் 90 டிகிரி தான் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே, இது வந்து 45 டிகிரி, இது வந்து 45 டிகிரி. தெரியலன்னா கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம், இல்லைன்னா சைட்ல ஆரோ பண்ணி போட்டு படத்தை கொஞ்சம் பெருசா போட்டா உள்ள உள்ளது நம்ம என்ன பண்ணலாம்? ஆங்கிள் கொஞ்சம் பெருசா 90 டிகிரி, 45 டிகிரி, இதுவும் 45 டிகிரி. ஓகேவா? சரி, இப்ப நான் என்ன சொன்னேன்? அதாவது 90 டிகிரி வந்தாலே 90 விட கம்மியா வந்ததுன்னா அது என்னது? குறுங்கோணம் அப்படிங்கறத சொன்னா. 90 டிகிரியே வந்திருந்ததுன்னா அது என்னது? ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? அது என்னது? செங்கோண முக்கோணம். இல்ல நீங்க முக்கோணம் இப்படி போட்டுங்கன்னா செங்கோண முக்கோணம் அப்படின்னு ஆயிடும். செங்கோண முக்கோணம். ஓகேவா? சரி, இந்த முக்கோணம் போட்டா அழிச்சிருங்க, வெறும் செங்கோண முக்கோணம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இது குறுங்கோண முக்கோணம், இது செங்கோண முக்கோணம். அவ்வளவுதான். ரெண்டுத்தையும் சேர்த்து நோட் பண்ணீங்க. புரியுதாப்ப? 3 அளவும் மூணுத்தையும் பார்க்கணும், ஒன்னத்தை மட்டும் பார்க்க கூடாது. 3 அளவும் 90 டிகிரியை விட நீங்க என்னன்னா பிராக்கெட்ல போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுல என்னது? லெஸ் தென் 90 டிகிரி, 90 விட கம்மியா இருக்கணும் இதுல உள்ள அளவும். இது அப்படியே என்ன இருக்கணும்? 90 டிகிரியாவே இருக்கணும். இது இதனுடைய அளவு என்ன இருக்கணும்? 90 டிகிரி அப்படியே வந்ததுன்னா அது என்னது? செங்கோணம். ஓகேவா? அப்படிங்கிறது சைட்ல நீங்க இந்த மாதிரி எழுதிக்கலாம். தப்பு, படம் போட வேண்டாம். ஆன்சர் மட்டும் 1வது சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சரோ அதை எழுதிங்க, 2வது சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சரோ அதை மட்டும் எழுதிங்க. போட்டுங்க, படம் புக்ல இருக்கு, அதனால நீங்க ஆன்சர் மட்டும் நோட் பண்ணி
சரி எழுதியாச்சா? ஆன்சர் ஒண்டி தானே, படம் போட வேண்டாம் இல்லையா? சரி அடுத்தது போலாமா? சரி அடுத்தது மூணாவதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மூணாவது சப்டிவிஷன் சாய்வெல்லாம் கொடுத்துருக்கு. ஓகேவா? சரி இதுல என்ன கொடுத்துருக்குன்னா 125 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கு. உள்ள வந்து இங்க வந்து 20 டிகிரின்னு கொடுத்துருக்கு. இங்க வந்து 20, இங்க வந்து 45, 45ல 35. இது ஆங்கிள் தெரியலன்னா வேணா ஆரோ போட்டுட்டு வெளியில நீட்டி பாத்துக்கிறேன். நீங்க அதை பாத்துங்க. படம் தான் புக்ல இருக்குல்ல, நீங்க அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நேரா உள்ள ஆங்கில நான் வெளில எழுதிக்கிறேன். படத்தை அழிச்சு வச்சு போட வேண்டாம். 35 டிகிரி இங்க உள்ள அளவு இங்க எழுதிருக்கேன். ஓகேவா? சரி அப்ப இங்க 20 டிகிரி இருக்கு, இங்க என்ன இருக்கு 125 டிகிரி இருக்கு, இங்க 35 டிகிரி இருக்கு. ஓகேவா? இது என்ன ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி இப்ப இதுல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நோட் பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு இங்க பாருங்க 125ன்னு இருக்கு. நீங்க இதை பார்த்துட்டு குறுங்கோணம் அப்படிங்கறத எழுதக்கூடாது. ஏன்னா இது 90 டிகிரியை விட கம்மியா தானே மிஸ் இருக்கு, இதுவும் 90 டிகிரியை விட கம்மியா தானே இருக்கு. அப்பனா நான் வந்து என்ன எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறுங்கோணம் அப்படின்னு எழுதக்கூடாது. இந்த ஒரு அளவு என்ன இருக்கு 125ன்னு இருக்கு. 125ங்கிறது கண்டிப்பா என்ன வரும், 90 விட அதிகமா இருக்கு. அப்ப ஒரு அளவு 90 விட அதிகமா இருந்தாலே அது என்ன ஆயிடும், நமக்கு வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ஆயிடும். இப்ப இது என்னது, obtuse angle triangle. Obtuse angle triangle. ஓகேவா? சரி இது என்னது, விரிகோணம். விரிகோண முக்கோணம். ஓகேவா? சரி இன்னும் ஒரே ஒரு சப்டிவிஷன் இருக்கு, நம்ம அதையும் போட்டுட்டு சேர்த்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50, 50 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரி. ஓகேவா? 50, 60, 70 மூணு அளவு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்ன ஆங்கிள், என்ன ஆங்கிள்னு எழுதும். இது என்ன இருக்கு, எல்லாமே என்ன இருக்கு, இதுவும் 90 டிகிரி கம்மி தான், இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி கம்மி தான் இல்லையா? லெஸ் தென் 90 டிகிரி தான். எல்லாமே என்னது இருக்கு, 90 டிகிரியை விட கம்மியா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்ன ஆங்கிள் தான், அக்யூட் ஆங்கிள் தான். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்க டி போட்டு அக்யூட் ஆங்கிள், டி வந்து டி போட்டுட்டு ட்ரையாங்கிள், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். டி போட்டுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து இது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப என்ன அர்த்தம், குறுங்கோண முக்கோணம். குறுங்கோண முக்கோணம், அவ்வளவுதான். ஓகேவா? சரி இது வந்து பிராக்கெட்ல போட்டு எதனால இது அப்படிங்கறத போட்டு. ஓகேவா? சரி அவ்வளவுதான். ஒரு சப்டிவிஷன் நம்ம 5ல 1 2 3 4 4 சமயம் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? சரி இது ரெண்டையும் நோட் பண்ணீங்க. படம் போட வேண்டாம், ஆன்சர் மட்டும் சப்டிவிஷன் நம்பர் போட்டு ஆன்சர் மட்டும் நோட் பண்ணீங்க. ஓகேவா? சரி போட்டாச்சா, நோட் பண்ணியாச்சா? சரி அடுத்தது போலாமா? சரி அடுத்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு அப்புறமா நம்ம சம்ம தொடரலாம். ஓகேவா? இந்த நம்ம பார்த்தது இந்த ஆங்கிள் இருக்குல்லையே, அதுக்கு சம்பந்தமா ஒரு சிமுலேஷன் பார்க்க போறோம்.
ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள்ஸ். அதாவது இந்த ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, அதனுடைய ட்ரையாங்கிள் வந்து உள்ள என்னென்ன இருக்கும், அந்த ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அதை அப்படியே பார்த்துவோம். ஓகே, இப்ப இதுல EFG is an equilateral triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்க வந்து EF இது வந்து என்னது, EF கொஞ்சம் பெருசாக்கிப்போம், அப்பதான் இந்த உள்ள டிகிரி போட்டிருக்காங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா, சரி. இப்ப வந்து இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, E, இது வந்து என்னது F, இது வந்து G. இது வந்து கேபிட்டல்ல கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு மேல உள்ளது இல்லையா. இந்த ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கிறது E, இங்க ஒரு F, இங்க G கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆங்கிள், கோணம். இந்த பக்கம் இந்த சைடு இது உள்ளது கொடுத்துருக்காங்களே, இது மூணுமே என்னது, கோணம் இல்லையா. இது மூணுமே என்னது, சைட்ஸ், பக்கம். EFG வெளியில உள்ளது பக்கம், உள்ள கொடுத்துருக்கிறது என்னது, கோணம். சரி, இது என்ன ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள், இதனுடைய பண்புகள் என்ன வரும் அப்படின்னா, மூணு பக்க அளவுகளும் சமமா இருக்கும். இருக்கா, இங்க வந்து 13.38 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 13.38 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப எல்லா பக்கம் மூணு பக்கமுமே என்ன இருக்கு, சமமாக இருக்கு. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பண்புகள் என்ன, மூன்று பக்க அளவுகளும் சமம். ஓகேவா, உங்களுக்கு வந்து பாடப்பகுதியில இருக்கிறத மட்டும் தான் நான் சொல்லி தரேன், பண்புகள்ங்கிறது உங்களுக்கு அடுத்தது வருது. இதுல வந்து நம்ம பாடப்பகுதியில இருக்கிறதுனா இந்த மூன்று பக்க அளவுகளும் சமம் அப்படி இருந்தாதான் அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், சம பக்க முக்கோணம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே பாருங்களா, இது என்னது, ஆங்கிள் E அப்படின்னா என்ன அர்த்தம், கோணம்னு அர்த்தம். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த கோணத்தை குறிக்கிறதுக்கு எப்படி போடலாம், இந்த மாதிரி எல் மாதிரி இப்படி போட்டீங்கன்னா இது கோணத்தை குறிக்கிறது, ஆங்கிள் E அப்படின்னு அர்த்தம் இது. ஓகேவா, அப்ப கோணம் E-யோட அளவு 60 தான், கோணம் F-ஓட அளவும் 60 தான், கோணம் வந்து EFG-யோட அளவும் 60 தான். அப்ப மூணு எப்படி இருக்கு, மூணுமே ஒரே அளவா இருக்கு. அப்ப கோணங்களும் சமமா வருது. பக்க அளவு என்ன சொன்னோம், பக்க அளவுகளும் சமம். இதுல சமபக்க முக்கோணத்துல ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ல பக்கங்களும் சமமா இருக்கும், கோணங்களும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். ஓகேவா, சரி. இப்ப இது வந்து இதை உங்க பாடப்பகுதியில அவ்வளவுதான், ரெண்டுமே கோண அளவும் பக்க அளவும் சமம் அப்படிங்கிறது ஒன்றையே தெரிஞ்சா போறோம். சரி, இப்ப அடுத்தது உங்களுக்கு இப்ப ஒரு கேள்வி, ஒரு பசங்க கேள்வி கேட்டாங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன டவுட்னா, மீன்ஸ் இந்த டேஷ்ல வந்து, அதாவது நம்ம 4.1ல fill in the blanksல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டேஷ் என்ன கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொருடைய ட்ரையாங்கிள், எவரி ட்ரையாங்கிள் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறது இதுல இருந்து ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓகேவா, அதுக்கு நான் பதில் சொல்றேன், இதை வச்சே நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மூன்று கோண அளவுகளையும் கூட்டினா 180 டிகிரி வரும் அப்படிங்கிற ஒரு அஃபிலியேட் நம்ம பார்த்தோம். ஓகேவா, அதை இந்த முக்கோணத்தை வச்சு அந்த ரெண்டு டவுட்டையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு முக்கோணத்துல வந்து அது மூணையும் உங்களுக்கு போர்ட்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டு கேள்வி கேட்டாங்க. ஒண்ணு வந்து இந்த முக்கோணத்துல உள்ள ஒவ்வொரு முக்கோணத்திலையும் 2 அக்யூட் ஆங்கிள், குறுங்கோணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதை வச்சு மிஸ் அதை மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்லிடுறேன். முக்கோணம் எப்படி இருக்குன்னா, ஓகேவா, சரி. இப்ப இதுல வந்து 60 டிகிரி, இது வந்து என்னது, ட்ரையாங்கிள். நம்ம எல்லா கோண அளவு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்லயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆங்கிள்லயே நம்ம வச்சு நான் அந்த டவுட் சொல்லித்தரேன். ஓகேவா, இப்ப இதுல இது அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறது சொல்றாங்க. அக்யூட் ஆங்கிள்னா என்ன வரணும், லெஸ் தென் 90 டிகிரியா இருந்தாதான் என்னது, அது அக்யூட் ஆங்கிள், குறுங்கோணம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா. சரி, ஃபர்ஸ்ட் டவுட் தான் கேக்குறாங்க. இது ஏன் குறுங்கோணம் சொன்னா, லெஸ் தென் 90 டிகிரி இருந்தா கண்டிப்பா அது என்னது, குறுங்கோணம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அப்ப ஒவ்வொரு ட்ரையாங்கிள் முக்கோணத்திலையும் கண்டிப்பா என்னது, 2 அக்யூட் ஆங்கிள். இந்த ஆங்கிள் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது, இது ரெண்டும் தான் நம்ம சொல்லலாம் இல்லையா. இந்த பக்கத்துல இருந்து கோணம் வைக்கலாம், இந்த பக்கத்துல இருந்து கோணம் வைக்கலாம், ரெண்டும் எப்படி இருக்கு, 60 60 அப்படின்னு இருக்கிறதுனால கண்டிப்பா இது என்னது, 90 டிகிரியை விட சின்னதுதான் 60 60ங்கிறது. அப்ப கண்டிப்பா அது என்னது, அக்யூட் ஆங்கிள் தான், குறுங்கோணம் தான். அப்ப 2 அக்யூட் ஆங்கிள் ஒவ்வொரு ட்ரையாங்கிள் முக்கோணத்திலையும் இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டவுட். இதை வச்சு நீங்க சொல்லிடலாம். இதுக்குள்ள ஆன்சர் சொல்லிட்டேன். சரி, அடுத்தது செகண்ட் டவுட் என்ன கேட்டாங்கன்னா, செகண்ட் டவுட், அதாவது இந்த முக்கோணத்துல, இதே மாதிரி முக்கோணத்துல 3 கோணங்களின் கூடுதல், அது வந்து அடுத்த டேஷ்ல வருது. ஓகேவா, இது வந்து இதே மாதிரி இதுல 60, இதுவும் 60 தான், இதுவும் 60 தான். ஓகேவா, சரி.
இப்ப 3 கோணங்களின் கூடுதல் 180 எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது இதுல இருந்து அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? இந்த 3 கோணங்களின் கூடுதல் அப்படின்னா 3 கோணம் என்னென்ன இருக்கு? 60 இருக்கு, 60 இருக்கு, 60 இருக்கு, 3 60 இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த 3 60ஐயும் கூட்டிங்க. கூட்டினா என்ன வரும்? 120 பிளஸ் 60 ஈக்குவல் டு கூட்டினா என்ன வரும்? 180. அப்ப முக்கோணத்தில் 3 கோணங்களோட கூடுதல் கண்டிப்பா என்னவா இருக்கும்? 180 தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்ப ரெண்டு என்ன ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த முக்கோணத்துல கண்டிப்பா குறைந்தபட்சம் 2 குறுங்கோணம் இருக்கணும் அப்படின்னு அந்த டேஷ கொடுத்துருக்காங்க. அதை இதுல வச்சு சொல்லிடலாம். ஏன் குறுங்கோணம்னு சொல்றோம்னா லெஸ் தென் 90 டிகிரி 90 டிகிரியை விட கம்மியா இருக்கு 60ங்கிறது. அப்ப இது கண்டிப்பா என்ன சொல்லலாம்? குறுங்கோணம் அப்படிங்கறத சொல்லலாம். ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர்னா சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ், உள்ள ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணீங்கன்னா கூட்டினீங்கன்னா அது கண்டிப்பா என்ன வரும்? 180 டிகிரியா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம். ஓகேவா? அப்ப அந்த ரெண்டு டவுட்டுக்கு ஆன்சர் புரியுதா எப்படி வந்ததுன்னு? ஓகேவா? சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம எக்ஸசைஸ்ல உள்ள ஒரே சம் நடத்திடலாம். டைம் இருக்கு. ஓகே, இது ஓகேவா? ரெண்டு டவுட்டுக்கு ஆன்சர் புரியுதா? கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, வெரி குட். ஓகே, இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து டவுட் கேட்டதான் உங்களுக்கு நிறைய வந்து விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப நம்ம அடுத்தது ஒரே ஒரு சம் போட்டுருவோம். ஹெட்டிங் பார்த்துட்டு வருவோம். ஓகே, நம்ம 4th 5th பார்த்துச்சு. அடுத்து 6th. கிளாசிஃபை தி ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ரெண்டுமே ஒரே இதுல நம்ம முன்னாடியே சைட்ஸ் தனியா பார்த்தோம், ஆங்கிள் தனியா பார்த்தோம். இப்ப ரெண்டுமே ஒரே இதுல சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சைட்ஸையும் சொல்லுங்க, ஆங்கிளையும் சொல்லுங்கிறாங்க. தமிழ் மீடியம் என்ன பக்கத்தையும் சொல்லுங்க, கோணத்தையும் சொல்லுங்க. அவ்வளவுதான். இதுல நம்ம பார்த்தலாம். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் சம்பா பார்த்துடலாம். ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் 4.1ல சம் நம்பர் 6 ஃபர்ஸ்ட் கணக்கு பாருமா. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணத்துல 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த மாதிரி அளவு கொடுத்துருக்காங்க. இத பக்கத்துலயும் எழுதணும், கோணத்துலயும் எழுதணும். ஓகேவா? சரி, இத முதல்ல பக்கத்தை எழுதுவோம். ஓகேவா? பக்கம்ங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? சைட்ஸ். ஏன் சைட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டும் எப்படி இருக்கு? இதுவும் இதுவும் ரெண்டுமே 6 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்ப ரெண்டுமே 6 அப்படின்னு தான் இது என்னது? இரு சம பக்க முக்கோணம். ஓகேவா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்ப அது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, அடுத்தது ஆங்கிளை பொறுத்து அப்படிங்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து இது என்ன செய்யணும்? இதுலயே நம்ம எழுத வேண்டியதான் அக்யூட் ஆங்கிள் தான் இது. இது இப்ப குறுகி தானே வந்திருக்கு. இந்த சைடும் குறுகி வந்திருக்கிறதுனால இது என்னது? அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? ஏன்னா ஆங்கிள் மென்ஷன் பண்ணல அவங்க. உள்ள ஆங்கிள் மென்ஷன் பண்ணா நம்ம லெஸ் தானா கிரேட்டர் தானாங்கிறத பாத்துக்கலாம். ஆனா ஆங்கிள் மென்ஷன் பண்ணாத கொடுக்காத போது, ஆங்கிள் எதுவுமே கொடுக்காத போது நம்ம இதை வச்சுதான் நம்ம போடணும். ஓகேவா? ரெண்டு பக்கமும் நம்ம குறுகி கொண்டு வரதுனால இது கண்டிப்பா என்னது? குறுங்கோணம், அக்யூட் ஆங்கிள் தான். ஓகேவா? அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடலாமா? பக்கத்தையும் எழுதணும், கோணத்தையும் எழுத போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அப்ப என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் பக்கத்தை எழுதுனா என்ன வரும்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஐசோலஸ் அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை நம்ம லாஸ்டா எழுதுவோம். ஏன்னா இந்த கோணத்தையும் சேர்த்துட்டு ஒரே எதிரே முக்கோணத்துன்னு எழுதுவோம். ஐசோசெலஸ் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஆங்கிள் என்ன சொன்னோம்? அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? அப்ப என்ன எழுதணும்? ஐசோசெலஸ் அக்யூட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அவ்வளவுதான். டே ஒரே இவ்வளவு பெரிய பேரா அப்படிங்கிறது வந்து இது என்னது? பக்கம். இது என்னது? கோணம். ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிட்டோம். ஓகேவா? அவ்வளவுதான். அப்படியே எழுதுங்க. படம் போட வேணாம், இந்த ஆன்சரை மட்டும் எழுதுங்க. கோணம், பக்கம், கோணம் ரெண்டுத்தையும் ஒரே இதுல எழுதி வச்சு எழுதிக்கிறேன். ட்ரையாங்கிள் ஒரே நீளம் இருக்கு, சாய்வுலர் ட்ரையாங்கிள். தமிழ்ல என்ன? இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம். என்னது?
இரு சமபக்க எழுதிட்டீங்க, எழுதிக்கிறீங்களா தமிழ்லயும்? இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இது அடுத்த சம். இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகேவா? இதுல நிறைய சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர். இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.